நுவரெலியாவிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த தனியார் பஸ் ஒன்று நுவரெலியா கண்டி பிரதான வீதியின் டொபாஸ் பகுதியில் நேற்றிரவு வீதியை விட்டு விலகி குடை சாய்ந்து விபத்துக்குள்ளானது. விபத்து இடம்பெற்ற போது பஸ்ஸின் சாரதி உள்ளிட்ட 54 பேர் பயணித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்துக்குள்ளான தனியார் பஸ் பதுளைக்கு சுற்றுலா சென்றிருந்ததுடன் அங்கிருந்து மீண்டும் திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் காயமடைந்த 23 பேர் நுவரெலியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கொழும்பு வெள்ளவாய் வீதியின் நெத்தோல்பிட்டிய பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 13 பேர் காயமடைந்துள்ளனர். பாசிக்குடாவிலிருந்து காலி நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்று டிப்பர் ஒன்றுடன் மோதியே இந்த விபத்து சம்பவித்துள்ளது. காயமடைந்தவர்கள் தங்காலை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் 6 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். 45 காலேஜிலிருந்து பஸ் எடுத்ததுலேருந்து பஸ் ஸ்டார்ட் நின்று வந்தது. ஒழுங்கான ஓட்டம் இல்லை. அப்போ அப்படி 5 தரம் நின்ற இடத்த மட்டக்கள பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வச்சு கண்டக்டர்கிட்ட சொல்ல அவர் சொன்னார் பிரச்சனை இல்லை போகலாம்னு. இந்த ரூட்டை விட்டு வேறு ரூட் மாறி போயிட்டாங்க. கதிர்காம ரூட்டுக்கு போய் அங்கேருந்து இல்லைன்னு சொல்லி தான் திரும்ப எடுத்து வந்த பஸ்ஸு. ஆனால் டிரைவர் சொல்கிறாரு பிரேக் இல்லைன்னு சொல்லி. ஆனால் டிரைவர் பிள்ளை பஸ் சரியான பிள்ளை அவ்வளோ பேர் உயிர் போயிருக்கும். ஏதோ இதோட போய்த்து 2 டிரைவர் தான் ஒரு சைட்டில் வச்சு மாற்று வர அங்கே ஒரு இடமான்னு சொல்லி. ஆனால் அது கூட செய்யலை. இதனிடையே கொழும்பு வெள்ளவாய பிரதான வீதியின் வெளியார பகுதியில் கார் ஒன்று வீதியை விட்டு விலகி தொலைபேசி கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் 3 வயதான குழந்தை, பெண் உள்ளிட்ட 3 காயமடைந்துள்ளனர். நேற்றிரவு 10 மணி அளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. வாத்துவ மொரொன்துடுவ வீதியில் மோட்டார் சைக்கிள்கள் 2 ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் இளைஞர்கள் 2 காயமடைந்துள்ளனர். வெள்ளவாய தனமல்வில பிரதான வீதியின் பலஹருச சந்தையில் இன்று பிற்பகல் டிப்பர் ஒன்று இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் பஸ்ஸில் பயணித்த 6 பேர் காயமடைந்துள்ளனர். பஸ்ஸின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.